ஒடுக்கப்பட்ட மக்கள் பொருளாதார மேம்பாட்டை அடைய 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் தொழில் முதலீட்டுக்கு 35 விழுக்காடு தொகையை மானியமாகவும் 65 விழுக்காடு தொகைக்குரிய வங்கிக் கடன் வட்டியில 6 விழுக்காடு தொகை வட்டி மானியமாகவும் அளிக்கப்படுது. மிகவும் குறுகிய காலத்திலேயே 2136 பயனாளிகளுக்கு வங்கிகளால கடன் வழங்கப்பட்டு அதுல தகுதியான 1303 தொழில் முனைவோருக்கு அரசு மானியமா மட்டும் 160 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. இதுல முக்கியமான அம்சம் என்னன்னா 288 பெண் தொழில் முனைவோர் அவங்களுக்கு மட்டும் 33 கோடி 9 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் மட்டுமல்ல, கடந்த 3 ஆண்டில் திராவிட மாடல் ஆட்சியில் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு செய்யப்பட்ட திட்டங்கள் போன்று வேற எந்த ஆட்சியிலும் நடந்திருக்காது என்பதை என்னால் நெஞ்சு நிமிர்த்தி இங்கே நான் சொல்ல முடியும். 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆதித திராவிடர் பகுதிகளில் உட்கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், முதலமைச்சரின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான CMRIS தொழில் முனைவோர் திட்டம். இந்த திட்டம் மூலமாக இதுவரை சுமார் 470 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு முன்னெடுப்புகளால் 78,955 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். விவசாய தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய ஆதிதிராவிட மகளிரை நில உரிமையாளர்கள் மாற்றும் நன்னிலம் திட்டம், சாதி வேறுபாடுகளற்ற 199 முன்மாதிரி சமத்துவ கிராமங்களுக்கு 30 கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கிய திட்டம், பழங்குடியினர் குடியிருப்புகள்ல அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ஆண்டுக்கு 250 கோடின்னு 1000 கோடி ரூபாயில தொல்குடி திட்டம், பழங்குடியின உண்டு உறவிட பள்ளிகளை மறுசீரமைக்கக்கூடிய திட்டம், பழங்குடியினர் தொடர்பான ஆய்வு செய்யக்கூடியவர்களுக்கு தொல்குடி புத்தாய்வு திட்டம், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல்ல விடுதி திட்டங்கள், கட்டடங்கள் புதிதாக கட்ட அதை மேம்படுத்த 400 கோடி ரூபாய் அதற்கென்று ஒதுக்கீடு, ஆதிதிராவிட பழங்குடியின மாணவர்கள் வெளிநாடுகள்ல உயர்கல்வி பயில உதவித்தொகை, அவர்கள் முனைவர் படிப்புக்கான கல்வி உதவித்தொகை உயர்வு, சட்டக்கல்வி பயில சிறப்பு தகுதி, உயர்தரன் ஊக்கத்தொகை திட்டம், 479 பள்ளிகள்ல ஸ்மார்ட் வகுப்பறைகள், ஹைடெக் லேப், ஆதிதிராவிட பழங்குடியின மாணவருடைய மாணவர்களுக்கு உணவுப்படி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு வசதிகள், ஆதிதிராவிட நலப்பள்ளிகள்ல புதிய வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வுக்கூடங்கள் கட்ட 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, நரிக்குறவர் மற்றும் இருளர் இன மக்களுக்கு 1500 புதிய வீடுகள், மற்றவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த சிறு வணிக கடன், பழங்குடியின மக்களுக்காக தேசிய தொல்குடி மாநாடு, பழங்குடியின மகளிர் மேம்பாட்டிற்காக அனைத்து மாவட்டங்களிலும் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டு சமுதாய கூடங்கள் பராமரிப்பு, பள்ளிகள்ல உணவு தயாரித்து வழங்குதல், பொலிவு ஹெல்த் கேர் சொசைட்டி என்று பல திட்டங்கள். அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய பண்டைய பழங்குடியின குடும்பங்களுக்கு 750 புதிய வீடுகள். ஈரோடு மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்கள்ல பழங்குடியின மக்கள் அதிகம் வாழக்கூடிய தொலைத்தொடர்பு வசதி இல்லாத 78 கிராமங்கள்ல நீண்ட தூர கம்பி இல்லா இணைப்பு வசதிகள், பழங்குடியின இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெற திறன் பயிற்சி. அரியலூர் மாவட்டத்தில் ஆண்டிமடம், ஜெயங்கொண்டம், உடையார்பாளையம் சரகங்கள்ல உள்ள பழங்குடியினர் இருள மக்கள் வனத்துறைக்கு உட்பட்ட முந்திரி தோட்டத்தில் முந்திரி கொட்டை சேகரம் செய்ய உரிமை, 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆதிதிராவிட தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கக்கூடிய இங்கூர் மற்றும் முதலைப்பாளையம் தொழிற்பேட்டைகள் புனரமைப்பு, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினரால் சிறந்த எழுத்தாளருக்கான பரிசு தொகை உயர்வு, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் குறித்த சிறந்த படைப்புகள் மொழிபெயர்ப்பு, வன்கொடுமையால பாதிக்கப்பட்டவங்களை காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் சமுதாய கண்ணோட்டத்தோடு அணுக சமத்துவம் காண்போம் எனும் பயிற்சி, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோர் சிறப்பு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம், முதல் முறையாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின கலாச்சார நிகழ்வா ஆதி கலைக்கோவில் விழா, ஜெய்பீம் தொழிலாளர்கள் மற்றும் சிறு வணிகர்கள் நலச்சங்கம், இதெல்லாம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் என்றால் இந்த திட்டங்கள் எல்லாம் முறையா செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்ட சட்டத்தையும் இயற்றியிருக்கிறோம். சட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நல்ல ஆணையத்தையும் உருவாக்கி அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிறோம். சவாலாக சொல்லுகிறேன், இத்தனை திட்டங்கள் வேற எந்த ஆட்சியிலும் நடைபெறவில்லை என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன்.